everyone, assalamu alaikum, vanakkam, welcome to my channel Azmi Mangalore. இன்னைக்கு நாங்க சென்னைக்கு வந்துட்டு மூணாவது நாள். ஆக்சுவலா மூணாவது நாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நாங்க வந்து சென்னைக்கு போனோம். சாயங்காலம் ரீச் ஆயிட்டோம். நைட் வந்துட்டு 2 o'clock சம்திங் ஏர்போர்ட் போனோம். அப்புறம் அன்னைக்கே மார்னிங் 6 o'clock சம்திங் வீட்டுக்கு வந்துட்டோம். 6 மணிக்கு தூங்குனதுனால நைட்டு ஃபுல்லும் தூக்கமே இல்லாமல் இருக்கிறதுனால மார்னிங் எந்திரிக்கிறதுக்கே 12 o'clock சம்திங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கி அதே மாதிரி ஒரு நாள் அப்படியே போச்சு. ஸோ எங்கேயுமே போகல. இப்போது 3rd டே சென்னையில் வந்துட்டு டி நகருக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டி நகர் போல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு வடபழனிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்காங்க. இவங்க பிஃபோர் மேரேஜ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இங்கே வடபழனி ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. வடபழனினா ஒரு மூவி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. ஸோ இங்கே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே கேமராமேன், தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் கேமராமேனாக இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம். மீட் பண்ணதுக்கப்புறமா டி நகர் போகிறோம். அங்கே சரவணா ஸ்டோருக்கு போகணும். அப்புறம் டி நகர் வாக் ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு வடபழனிக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே இப்போ ஃபஸ்ட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்காண்டி ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க, எங்கே ரீச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்டோ விட்டு இறங்கிட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 1/2 an hour இருந்துச்சு அங்கேன்னு இங்கே வர்றதுக்கு. இவங்களை ஃப்ரெண்டு இப்போ மீட் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து தான் இப்போ வந்து இவங்க பார்க்குறாங்க. என்னோட கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருந்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்துட்டு வடபழனியில் ஹோட்டல் விருதுநகர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பெரிய ஹோட்டல், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அப்புறம் எனக்கு வந்துட்டு பொதுவாகவே மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் எங்கள் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் மட்டன் அவ்வளோ நல்லா கிடைக்காது, ஒரு வாசம் அடிக்கும். இங்கே நான் எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்தால் மட்டன் பிரியாணி தான் எப்போவுமே சாப்பிடுவேன். டெய்லி கொடுத்தாலும் டெய்லி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு ரைஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவங்க தான் வந்து 2 பேருமே கேமராமேன் சொன்னல, இவங்க தான் 2 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்துட்டு எனக்கும் அம்மாவுக்கும் மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கோம். எங்கள் ஹஸ்பண்டு வந்துட்டு ஃபிஷ் பிரியாணி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இங்கே சென்னையில் ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல, எப்போவுமே நான் தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி இசாப் கோலுன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் கிடைக்கும். அது வந்து தண்ணியில் போட்டு குடித்தோம்னா எங்கள் உடம்பு வந்துட்டு ரொம்ப கூலாக இருக்கும். இப்போ சாப்பாடு வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் டேஸ்ட் கூட செம்மையாக இருந்தது. மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி மட்டன் வந்துட்டு எங்கள் மேங்களூரில் கிடைக்க மாட்டேங்குது, என்னான்னு தெரியல. மேங்களூரில் மட்டன் வந்துட்டு ஹார்டாக இருக்கும், அது இல்லாமல் ஒரு வாசம், ஒரு ஸ்மெல் வரும். அதனால நான் எப்போவுமே நான் மேங்களூரில் மட்டன் வாங்கவே மாட்டேன். பீஃப் வாங்குவோம், சிக்கன் வாங்குவோம், ஆனால் மட்டன் வாங்க மாட்டோம். இவங்க வந்துட்டு வடபழனியில் வந்துட்டு அவுட்டோர் கேட்டரிங் கூட இவங்க சர்வீஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. ஆட்டோ வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஆட்டோவில் தான் இப்போது வடபழனி டு டி நகர் வரைக்கும் போகிறோம். சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த காரு, ஆட்டோ, பைக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே ஊபருங்கிற ஒரு ஆப் இருக்கும். அது மூலமாக நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம இருக்கிற இடத்துக்கே அவங்க தேடி வந்துடுவாங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். எல்லாருமே சொல்லுவாங்க சரவணா ஸ்டோர் அப்படின்னா பெரிய ஒரு ஸ்டோரு, அங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும், ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை. ஸோ அதனால் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இப்போ உள்ளே போயிட்டு இங்கே என்ன ரேட், எப்படி, அப்புறம் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். லெட்ஸ் கோ.
பொறுத்த வரைக்கும் சரவணா ஸ்டோருங்கிறது ஒரு பெரிய ஸ்டோர் தான். பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மேங்களூரை விட கம்மி கிடையாது, மேங்களூரை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மேங்களூரை விட கொஞ்சம் கூட அப்படின்னே சொல்லலாம், இல்லை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு வந்துட்டு நிறையா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் இந்த ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஏன் நம்ம அங்கேயே நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும்போது ஏன் இங்கே நம்ம மெனக்கெட்டு தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எனக்கு இப்போ மட்டும் என்ன அர்ஜென்ட் தேவையோ அது மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். பாப்பாவுக்கு இங்கே ரொம்ப வெயிலடிக்கிறதுனால நான் கொண்டு வந்த ஜீன்ஸ் ட்ரெஸ்ஸு ஃப்ராக்ஸ் எல்லாம் இவளுக்கு ரொம்ப சூடாக இருந்தது. அதனால ஒரு காட்டன் ஃப்ராக் தேவைப்பட்டது அர்ஜென்ட்டாக. ஸோ அது மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அது இல்லாமல் ஒரு எனக்கு எப்போவுமே பொதுவாக எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே பிளாக் அண்ட் ஒயிட் டாட்ஸ் அந்த மாதிரி வர ட்ரெஸ்ஸஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்ததுமே இங்கே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் எனக்கு பார்த்ததுமே நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். பாப்பா சைஸில் கரெக்டாக இருந்தது. அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் இது டக்குன்னு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு காட்டன் ஃப்ராக்கு, அப்புறம் எனக்கு ஒரு 2 இன்னர் வியர் தேவைப்பட்டது, அதுவும் வாங்கிக்கிட்டேன். மற்றபடி தேவையில்லாத ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை. ஏன்னா நம்ம ஊர்லேயே கம்மியாக கிடைக்குதுன்னு இருக்கும்போது எதுக்கு இங்கேன்னு நம்ம மெனக்கெட்டு தூக்கிட்டு போகணும் இல்லையா? ஸோ அதனால் எதுவுமே வாங்காமல் எனக்கு இப்போது அர்ஜென்ட்டாக என்ன தேவையோ அது மட்டும் இங்கே வாங்கிட்டு இப்போ இங்கே பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு டி நகர் போகிறோம். டி நகர் அதே மாதிரி டி நகர்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே இப்போது போயிட்டு ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது, சொன்ன மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கா இல்லை எப்படி என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே சரவணா ஸ்டோரில் வந்துட்டு 7th 8th ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. இங்கே வந்துட்டு ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு கிட்ஸ் வியரு எல்லாமே இருக்குது, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு சீப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அது தவறு. ஏன்னா நார்மலி நம்ம ஊர்லெலாம் கிடைக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அதனால பெருசாக ஒன்றுமே இங்கே கிடையாது. இப்போது இங்கேன்னு நேராக நம்ம டி நகர் போகிறோம். அங்கே வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ டி நகரில் போயிட்டு பார்ப்போம் ரொம்ப சீப்பாக இருக்கா இல்லை இதே மாதிரி நார்மலாக இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரவணா ஸ்டோரும் டி நகரும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே நடந்து போகிற தூரம் தான். இப்போ வந்துட்டு டி நகர் போகிறோம். அங்கேயும் அதே மாதிரி தான், கம்மியாக இருந்தால் வாங்கிப்பேன், இல்லாட்டி வாங்க மாட்டேன். ஸோ இப்போ அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு என்ன கம்மியாக இருக்கா இல்லை நான் இப்போ சரவணா ஸ்டோரில் பார்த்த மாதிரி கூட இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் பாப்புலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடடாக இருக்குங்க. அது இல்லாமல் ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஊபருங்கிற ஒரு ஆப்பில் டாக்ஸி அப்புறம் ஆட்டோ பைக்கு எல்லாமே புக் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு தான். ஏன்னா நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துக்கே அவங்க நம்மளை தேடி வந்து லொக்கேஷன் இருந்ததை பார்த்து நம்மளை தேடி வருவாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் வந்துட்டு பெரிய சிட்டி தான். ஆனால் மேபி இங்கே வந்துட்டு இது இருக்கும்னு நினைக்கிறேன், ஹோல்சேல் கடை இருக்கும். அங்கே கம்மியாக இருந்ததுன்னா அங்கேன்னு ஹோல்சேலில் வாங்கிட்டு போய் நம்ம வந்து ரீட்டெயிலாக வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, நம்ம டி நகர் ஸ்ட்ரீட்குள்ளே போகலாம். அங்கே என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபைனலி டி நகர் கூட சுற்றியாச்சு. ரொம்ப தூரம்லாம் போகல, பாதிலே எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா இங்கேயும் அதே தாங்க, மேங்களூரில் கிடைக்கிறத விட கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சீப்பெல்லாம் கிடையாது. நான் நிறையா பார்த்துட்டேன். மேங்களூரில் எந்த அளவுக்கு ரேட் இருக்கோ அதே சேம் ரேட்டு தான், சேம் ப்ரைஸ், சேம் ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ ஏன் இங்கேன்னு திருப்பியும் நான் இங்கேன்னு மெனக்கெட்டு தூக்கிட்டு போகணும், ட்ரெயினில் திருப்பி போகணும், அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நான் வாங்கலை. ஸோ இப்போது வந்துட்டு ஆட்டோ ஆன்லைனில் ஊபரில் புக் பண்ணியிருக்கோம். ஆட்டோ ரெடியாக நிற்கிது. இப்போது இங்கேன்னு நேராக ஒரு காஃபி குடிச்சிட்டு ரீஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு காஃபி ஷாப்புக்கு போகிறோம். முருகன் இட்லி ஷாப் அப்படின்ற ஒரு கடையா. இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையா. இங்கே வந்துட்டு வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் லைக் என்ன தோசை, இட்லி, அப்புறம் பொங்கல், அப்புறம் என்ன
வடா அந்த மாதிரியெல்லாம் கிடைக்குமா. ஸோ நான் வந்துட்டு ஒரு கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்டும் அம்மா வந்துட்டு வடா ஆர்டர் பண்ணாங்க. சாப்பாடு பார்த்தது வரைக்குமே நல்ல குவாலிட்டி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அம்மாவும் ஹஸ்பண்ட் வந்துட்டு வடா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 3 டீ, இதுவே வந்துட்டு 560 சம்திங் வந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான், ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ நான் இங்கே தான் ஸ்டாப் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் vlog, சென்னையில் இருக்கிற நெக்ஸ்ட் vlog வந்துட்டு நான் நாளைக்கு போட போகிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.